அரே கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் ஸ்டோர்டு இன் ஏ சிங்கிள் யூனிட் இஸ் அ கால்ட் அரே. கலெக்ஷன் ஆஃப் சிமிலர்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரியான டைப் ஆஃப் டேட்டா ஐட்டத்தை வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரே அப்படின்னு சொன்னாலே இந்த சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கம்பல்சரி நம்ம மைண்டுக்கு வந்து நிற்கணும். அரேனாலே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸை வந்து நம்ம இதில் அடுக்கிக்கிட்டே வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டெக்ஸ் செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 2 வரை இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு மெமரி அலோகேட் ஆகும். மெமரி எப்படி அலோகேட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரிப்டில் 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 0, 1, 2 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு அலோகேட் ஆகும். அப்போ அந்த இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மெமரி கிரியேட் ஆகும். இது இண்டெக்ஸ் 1, இது இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2 இந்த மாதிரி நமக்கு மெமரி அலோகேட் ஆகும். இந்த மெமரியில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, இது எல்லாம் சிமிலர் டேட்டா டைப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃப்ளோட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரக்டராக இருக்கலாம். அப்போ நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா 10, 20, 5 இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு இன்டிஜர் நம்பரும் இங்கே ஒரு ஃப்ளோட் நம்பர் அந்த மாதிரி இங்கே சேவ் பண்ணக்கூடாது, ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதனால தான் இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டமை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரே அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன பர்பஸ்க்காக வந்து அரே வந்துச்சு, அரே எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இப்போ இந்த மாதிரி நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு இன்டிஜரை க்ரியேட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் கொடுத்து அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டாலே நமக்கு வந்து பேக்கில் போய் நமக்கு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ வேரியபிள் வந்து இன்டிஜரில் வந்து ஏன்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஏக்கு 5ன்னு சொல்லிட்டு நான் வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5ன்ற வேல்யூ வந்து என்ன பண்ணுதுன்னா மெமரியில் போய் உட்காந்துருது. ஒரு சில மெமரி அட்ரஸில் போய் உட்காந்துருது. இந்த மாதிரி ஒரு மெமரி அட்ரஸில் போய் உட்காந்துருது. எத்தனை அரேலையும் பார்க்குது. அப்புறம் நம்ம அரே கொண்டு வரோம் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் மார்க். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும், மார்க்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ மார்க்கை ஸ்டோர் பண்ணும்போது ஒரு கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ வந்து 10 வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? இன்ட்டு ஸ்டூடெண்ட் 1, இன்ட்டு ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு நம்ம வந்து வேரியபிள் 10 வேரியபிள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், மெமரியில் போய் நம்ம இப்படி உட்கார வச்சாலுமே பேக்கெண்டில் சேவ் பண்ணும்போது ஒவ்வொரு மெமரிஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டு 5ஓட மார்க் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த 5ஓட ரெக்கார்டை வந்து ஃபெச் பண்ணி அது மெமரியில் எங்கே போய் உட்காந்துருக்கோ அதை ஃபெச் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஸ்க்ரீனில். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதையே வந்து நம்ம அரேயில் போட்டு வச்சோம் அப்படின்னா, இப்போ 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். 0 to 9 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிரும். அப்போ அந்த 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து உட்காந்துரும், செகண்டு இண்டெக்ஸில் வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து உட்காந்துரும். அப்போ அந்த சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், அந்த சிங்கிள் யூனிட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அரேன்றது என்னது, an array is defined as the collection of similar type of data items stored in a single unit is a called array. அப்போ சிமிலர் டேட்டா ஐட்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டிஜரில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளோட்டில் கொடுக்குறோம். எதில் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து இன்ட், இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க் க்ரியேட் பண்ணுறோம், இன்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்து செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிட்டேன். இது வந்து அரேக்கான டிக்ளரேஷன். இப்போ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வந்து உள்ளே சேவ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த ஒரே ஒரு யூனிட்டை வச்சு என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 5 பேரோட ரெக்கார்டை உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இதுக்கு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இண்டெக்ஸுக்கு ஈக்குவலாக மெமரி பின்னாடி க்ரியேட் ஆகிரும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2,
அப் டு 4 வரைக்கும் நமக்கு இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிரு. இந்த ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே சிமிலர் டேட்டா டைப்பாக இருக்குது பாருங்கள், எல்லாமே இண்டிஜுவலாக தான் இருக்குது. இல்லை நீங்கள் கேரக்டர் மென்ஷன் பண்ணுறீங்களா, அப்போ எல்லாமே சிமிலர் டைப்பாக தான் இங்கேயும் இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கலெக்ஷன் ஆஃப் அ சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் stored in a single unit is called array. Okay, next, arrays are defined derived data type in C program which can be stored the primitive type of data. இதில் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறது என்னது, இந்த இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, டபுள், இது எல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா வந்து என்னென்னா ஆல்ரெடி சிஸ்டத்துலேயே இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ், கீவேர்ட்ஸ், அதை தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போறீங்க, இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, டபுள், வாய்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டைப்னு நம்ம சொல்லுவோம். சிஸ்டத்தில் ஆல்ரெடி இருக்கும், அதை நம்ம எடுத்து மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, இந்த ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரேயில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் இதை வந்து டிரைவ்டு டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து, இட் ஆல்சோ has the capability to store the collection of derived data types such as pointer, structure, etc. நம்ம பாயிண்டரை யூஸ் பண்ணியும் அரேயில் நம்ம கொண்டு வரலாம், அதே போல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம அரேயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னென்னா வாட் இஸ் மீன் பை அரே அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே, அரேனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அரேயோட டிக்ளரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அது நார்மலாக ஒரு டிக்ளரேஷன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோமோ அதே தான். பட் என்ன பண்ணுவோம், இந்த சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டாலே அது வந்து அரே டிக்ளரேஷன் அர்த்தம். இப்போ நார்மலாக எப்படி நம்ம ஒரு டிக்ளரேஷன் போடுவோம், டேட்டா டைப் நம்ம கொடுப்போம், அதே போல் அந்த டேட்டா டைப்புக்கு ஒரு நேம் நம்ம வைப்போம், நேம் வச்சு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடுவோம். அதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டிக்ளரேஷன். அதுவே வந்து நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னது, அரேக்கான டிக்ளரேஷன். அப்போ டேட்டா டைப் நம்ம என்ன கொடுக்கலாங்க, இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸு. டேட்டா டைப், அரே நேம், நம்ம என்ன மாதிரியான அரே நேம் கொடுக்க போகிறோமோ அந்த நேமு, ப்ளஸ் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே அந்த சைஸ், இண்டெக்ஸோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணிடணும், பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். இந்த டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு. இது வந்து ஸ்மாலில் தான் இருக்கணும், இதில் எந்த அல்ட்ரேஷன் நம்ம பண்ண முடியாது. இந்த டேட்டா டைப் தான் என்னது, ப்ரிமிட்டிவ் டைப்புன்னு சொல்கிறோம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, டபுள், கீபோர்டு, இதெல்லாமே. இந்த அரே நேம்ன்றது நம்மளாக கொடுக்குறது தான். இப்போ ஸ்டூடெண்ட் மார்க் டெஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஒரு எம்ப்ளாயை பற்றியான டீட்டெயில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். ஒரு டீச்சர் பற்றியான ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டீச்சரும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம அரே நேம் க்ரியேட் பண்ணுறது தான் அந்த அரே நேம் அப்படின்றது. இது வந்து யூஸராக கொடுக்கக்கூடிய ஒரு நேம் தான். ஓகே, இப்போ இந்த டேட்டா டைப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாவாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து இன்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். இன்ட்டு அரே நேம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு எம்ப்ளாயி பற்றியான டேட்டா வந்து எடுக்க போகிறேன். அப்போ எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தாச்சு. அரே வந்து நான் என்ன மென்ஷன் பண்ண போகிறேன், நான் சைஸ் வந்து ஒரு 5ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா அரே டிக்ளரேஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி இது வந்துட்டாலே இது வந்து அரே டிக்ளரேஷன். ஸோ ஓகே, இன்டிஜருக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியுமா, மற்ற டேட்டா டைப்புக்கு க்ரியேட் பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த 5ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 5க்கு என்ன மீனிங்னா இந்த சப்ஸ்கிரிப்டுக்குள்ளே 5 இண்டெக்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அரேயை பொறுத்த மட்டும் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அப்போ இதுக்குள்ள வந்து எத்தனை வேல்யூ இருக்குது, 0 to 4 இண்டெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0, 1, 2, 3, 4 நான் மொத்தம் 0 to 4 இண்டெக்ஸ் வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எம்ப்ளாயோட டீட்டெயிலை ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாவை. நம்ம ஃப்ளோட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள். டோட்டல் வந்து நமக்கு பாயிண்டில் தானே கிடைக்கும் சம்டைம்ஸ், அதனால் டோட்டல் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுலேயே நான் வந்து ஒரு 5 ரெக்கார்டு கொடுக்குறேன். இதுவும் 0 to 4 வரை என்ன பண்ணிக்கும் இண்டெக்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணிக்கும். இதே போல் கேரக்டர்லையும் நம்ம கொடுத்துக்கலாம், கேரக்டர் நேம், இதுலேயும் 5 இண்டெக்ஸ் வரை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேயோட டிக்ளரேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டிக்ளரேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த டேட்டா டைப் கொடுக்குறோமோ அதில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் வந்து
சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் அரே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேயை நம்ம டிக்ளேர் மட்டும் பண்ணால் பத்தாது, அந்த டிக்ளேர் பண்ணுற அரேக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். தட் மீன்ஸ் இனிஷியலைசேஷன் நம்ம பண்ணணும். இப்போ 5 இண்டெக்ஸ் வரையும் நம்ம வந்து ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 5 இண்டெக்ஸ் வரையும் நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம்னு. அப்போ செட் பண்ண இண்டெக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னா இனிஷியலைசேஷன் அர்த்தம். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இனிஷியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி டிக்ளரேஷன் நடந்திருக்கணும். இந்த ப்ராசஸ் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். நடந்திருந்தால் தான் இந்த ஸ்டெப் நம்ம வர முடியும். அப்போ இந்த இனிஷியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த டோட்டலுக்கோ நேம்க்கோ எம்ப்ளாயிக்கோ நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ இன்ட்டு மார்க்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்குக்கு வந்து 5 இண்டெக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க்கு மட்டும் இங்கே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மார்க்குன்றது அரேயோட நேமு, 5ன்றது அரேயோட இண்டெக்ஸு, இந்த இதை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம திரும்ப டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேட்டா நேமை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே டேட்டா நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் இங்கே 5ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸை செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து 0லேருந்து 4 வரை நம்ம பிரித்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். அப்போ இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் 0. அப்போ மார்க் 0 = 50 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது 0லேருந்து தான். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, அதுக்கு வந்து 15 அசைன் பண்ணிட்டேன். செகண்ட் இண்டெக்ஸ் என்ன 1, இதுக்கு நான் 16 அசைன் பண்ணுறேன். தேர்டு இண்டெக்ஸ் என்னது 2, இதுக்கு 17 அசைன் பண்ணுறேன். இதுக்கு 18 அசைன் பண்ணுறேன். 4 90. இந்த மாதிரி நான் வேல்யூ வந்து கம்பைல் டைம், அதாவது ப்ரோக்ராம் எழுதும் போதே வேல்யூ கொடுத்துட்றேன். இதுக்கெல்லாம் பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன். இதுக்கான இனிஷியலைசேஷன் அரேயோட இனிஷியலைசேஷன். 1 2 3 4 5 இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 5 இண்டெக்ஸுக்கு நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 1 by 1 கொடுக்கறதுக்கு பதிலாக மொத்தமாக 5ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸை கொடுத்துட்டு அந்த 5 இண்டெக்ஸுக்கான வேல்யூவை இந்த மாதிரி கர்லி ப்ரேசஸ்குள்ளேயும் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே கம்பல்சரி முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். இது வந்து எப்போது நம்ம டிக்ளரேஷனும் கொடுக்காம டைரெக்டாக டிக்ளரேஷன் வித் இனிஷியலைசேஷன் பண்ணுற மாதிரி வரும்போது இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். புரியுதா? இப்படி நம்ம சிங்கிள் லைன்லேயே டிக்ளரேஷனோடு சேர்த்து இனிஷியலைசேஷனும் கொடுத்துக்கலாம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அரேயோட சைஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அரேயோட சைஸை மென்ஷன் பண்ணாமையே நம்ம வேல்யூ அசைன் பண்ணலாம். இப்போ அரேயோட சைஸு 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 5 வேல்யூவை டைரெக்டாக கொடுத்துட்றோம். 5 வேல்யூவை டைரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா முன்னாடி டைப்பை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு மெமரி எப்படி அலோகேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெண்டில் இந்த மாதிரி அலோகேட் ஆகும். இது 0 இண்டெக்ஸு, இது 1வது இண்டெக்ஸு, இது 2 3 up to 4 வரை இருக்கும். அப்போ இந்த 0th பொசிஷனில் வந்து இந்த 50 அப்படின்ற வேல்யூ உட்காரும். 1ல் வந்து 60 70 up to 90 வரையும் இந்த மாதிரி பேக் எண்டில் ஸ்டோர் ஆகும். நம்ம 0th பொசிஷனில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை மட்டும் வேணும்னா இதை மட்டும் ஃபெச் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். நம்ம சைஸே மென்ஷன் பண்ணலைன்னா எப்படி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எம்டி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த 5 இங்கே மென்ஷன் பண்ணலை. = இந்த வேல்யூஸ்னு ஃபுல்லாக கொடுத்துக்கிறோம். 50 60 70 80 90. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும்னா எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த கொடுத்துருக்க வேல்யூவை வச்சு அதுவே என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணிடும் அதுவே. ஸோ இந்த மாதிரியும் நம்ம கொடுத்துக்கலாம். சிங்கிள் லைன்லேயே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிடணும். இல்லை டிக்ளரேஷன் தனியாக எழுதிட்டு இனிஷியலைசேஷன் தனியாக எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிக்ளரேஷன் வித் இனிஷியலைசேஷன் பண்ணுறது ஒரு அரேக்கு. ஸோ இங்கே சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா அரேல ஃபுல்லாக சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நமக்கு அரேனா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை எப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணலாம், எப்படியெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங்கை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.